Dear all, PGTRB Commerce syllabus wise யூனிட் டாபிக் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் டாபிக் பார்க்கணும் அப்படின்னா சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் பார்த்துக்கலாம். யூனிட் 16ல் ஃபஸ்ட்டு பார்ட் இது கேபிட்டல் மார்க்கெட்டிங். ஓகே, கேபிட்டல் மார்க்கெட். இன் ஜென்ரலாகவே ஃபினான்ஷியல் மார்க்கெட்டை கிளாஸிஃபை பண்ணும்போது ப்ராடாக ரெண்டு கேட்டகரியாக கிளாஸிஃபை பண்ணுவோம். ஒன்று கேபிட்டல் மார்க்கெட், இன்னொன்று மணி மார்க்கெட். ஓகே, இன் அதர் வேர்ட்ஸில் இதை சொல்லணும் அப்படின்னா லாங் டேர்ம் மார்க்கெட், ஷார்ட் டேர்ம் மார்க்கெட்டுன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த கேபிட்டல் மார்க்கெட் அண்டு மணி மார்க்கெட் இந்த ரெண்டுக்கு இருக்கிற ஒரு பேசிக்கான ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா பீரியட் டைம் தான். ஓகே, கேபிட்டல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாலும் சரி, தென் பாரோயிங் ஃபெசிலிட்டியாக இருந்தாலும் சரி லாங் டேர்ம். இன் கேஸ் ஆஃப் மணி மார்க்கெட் பார்க்கும்போது அது ரொம்ப ஷார்ட் டேர்ம் தான். ஓகே, இப்போ இன்கம் டேக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம்னு பார்த்தோம் அப்படின்னா இன் ஜென்ரலாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம லெஸ் தென் 3 years ஹோல்ட் பண்ணியிருக்கோம், அதுலேருந்து ரேட் ஆஃப் ரிட்டர்ன் நமக்கு வருது, அதுக்கு டேக்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் கீழே தான் அதுக்கு நமக்கு டேக்ஸ் வரும். ஓகே, சப்போஸ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை மோர் தென் 3 years நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்கோம், அதுலேருந்து வர ரேட் ஆஃப் ரிட்டனுக்கு டேக்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அது எல்டிசிஜி, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கீழே வரும். ஓகே, ஸோ இன் ஜென்ரலாக பார்க்கும்போது மோர் தென் 3 years இருக்கிற எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸுமே நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ்னு எடுத்துக்கலாம், அல்லது கேபிட்டல் மார்க்கெட்டுன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த கேபிட்டல் மார்க்கெட்டில் தான் கம்பெனிஸ் வந்து அவங்களோட கேபிட்டலை ரைஸ் பண்ணுறாங்க. ஓகே, த்ரூ எது மூலியமாக பார்த்தோம் அப்படின்னா ஷேர், பாண்ட்ஸ் அண்ட் அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகே, ஈக்விட்டி ஷேர் இஷ்யூ பண்ணுறது, தென் டிபெஞ்சர் பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுறது மூலிமா கம்பெனிஸ் வந்து அவங்களோட கேபிட்டலை மொபைலைஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இவங்க இஷ்யூ பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இதை வாங்குறவங்கலாம் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் சில கேட்டகரிஸ் இருக்கு. ஓகே, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், தென் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், தென் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். ஓகே, ஸோ அதை நெக்ஸ்ட் வர ஹெட்டிங்கில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இன் ஜென்ரலாக கேபிட்டல் மார்க்கெட்டும் போது இட்ஸ் அ லாங் டேர்ம் மார்க்கெட். ஜென்ரலாக இதில் மொபைலைஸ் பண்ணுற அந்த அமௌண்ட்டை 2 பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று கேபிட்டலை ரைஸ் பண்ணுறதுக்கு, இன்னொரு பர்பஸ் கேபிட்டல் அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஓகேவா, எஸ்பெஷலி எப்போவுமே ஷார்ட் டேர்மில் பாரோ பண்ணி அதை லாங் டேர்ம் அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா பேங்க் கரப்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. ஏன்னா ஷார்ட் டேர்ம் லோனை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும், ஏன்னா டியூரேஷன் கம்மி அப்படிங்கிறனால. தென் கூடிய சீக்கிரத்தில் ரீபே பண்ணி ஆகணும். பட் ஒரு கேபிட்டல் அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய பீரியட் எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அட் த சேம் டைம் இம்மிடியேட்டாக ஒரு ஹையர் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து கொடுக்காது. ஸோ அதனால தான் எப்போவுமே கேபிட்டல் அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா லாங் டேர்ம் லோன் எடுத்து லாங் டேர்ம் பாரோ பண்ணி அதில் பண்ணால் மட்டும்தான் இட்ஸ் அ பெட்டர் ஆப்ஷன். ஓகே, ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது கேபிட்டல் மார்க்கெட்டோட ஒரு ஓவர் வியூ. ஓகே, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கேபிட்டல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதில் பிளேயர்ஸ்ன்னு பார்க்கும்போது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் சொல்லலாம், தென் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஓகே, தென் எஃப்ஐஏன்னு சொல்லுவோம், அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஓகே, அது அப்புறம் பார்த்துக்கலாம். ரீட்டைல் இன்வெஸ்டர் அப்படிங்கிறவங்க நமக்கு தெரிஞ்சதை, இப்போ நம்மளே ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் தான். இப்போ நம்ம நினச்சோம் அப்படின்னா தாராளமாக ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எந்த ஒரு கம்பெனியோட ஷேரை வேணாலும் நம்ம வாங்கலாம். ஓகேவா, அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நம்ம தான் ரீட்டைல் இன்வெஸ்டர், ஒரு காமன் பப்ளிக். ஓகே, இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் அப்படிங்கிறது இட்ஸ் அ செப்பரேட் கார்ப்பரேட் ஒரு கம்பெனியாக இருக்கலாம், இல்லை கவர்மெண்ட்டால் லீகலாக க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு கம்பெனியாக இருக்கலாம். ஓகே, ஸோ இவங்களோட மெயின் ஃபங்க்ஷன் பார்க்கும்போது ஃபைனான்சிங் அண்ட் இன்வெஸ்டிங்காக தான் இருக்கும். ஓகேவா, ஓகே, ஸோ கேபிட்டல் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனி ஷேரை இஷ்யூ பண்ணுறாங்க, டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணுறாங்க, அதில் வாங்குறதுக்கு ஆள் இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஸ்மூத்தாக போகும். ஸோ அப்படி வாங்குறவங்களுக்கு பேர் தான் இன்வெஸ்டர்னு சொல்லுவோம். இந்த இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்னு பார்க்கும்போது இதில் ஒரு 4 இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கமர்ஷியல் பேங்க்ஸ், தென் எல்ஐசியோட டேட் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பார்க்கும்போது 1st September 1956. ஓகே, தென் ஜிஐசி ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பார்க்கும்போது 22nd November 1972. தென் ப்ராவிடென்ட் ஃபண்டு இந்தியாவில் லான்ச் பண்ண பீரியட்னு பார்க்கும்போது 4th March 1952. ஓகேவா, ஓகே, ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்பெனிஸ் வந்து அவங்களோட ஷேரை, டிபெஞ்சரை இஷ்யூ பண்ணுவாங்க. பட் வாங்குறது யாராக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா இவங்க தான், இந்த இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் தான். ஓகேவா,
இதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிற இந்த 4 இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் மெயின்லி எதில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜிசெக்னு சொல்லுவோம். ஓகே, ஜிசெக் மீன்ஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். ஓகே, இன் அதர் வேர்ட்ஸ் இதை கோல்டு எஜ்டு பாண்ட்ஸ்னு சொல்லலாம். ரீசன் என்னென்னா கவர்மெண்ட் பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கேரண்டி உண்டு. ஓகே, பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு எந்த ஒரு லாஸும் வந்துடாது. ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஃபேர் ரேட் ஆஃப் ரிட்டர்னாக இருந்தாலும் ரெகுலராக வரும். ஓகே, ஒரு கேரண்டீடு பாண்டு தான் கவர்மெண்ட் பாண்டு. அதனால அதை கோல்டு எஜ்டு பாண்டுன்னு சொல்லுவோம். இன் ஜென்ரலாக கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை ஜிசெக்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, ஸோ இதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்க இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே கவர்மெண்ட்டால் கண்ட்ரோல் பண்ணப்படுற இன்ஸ்டிடியூஷன், டேரெக்டாக கவர்மெண்ட் இன்வால்மெண்ட் இருக்கிறது. ஓகேவா? இப்போ கமர்ஷியல் பேங்க்குன்னு பார்க்கும்போது ஆர்பிஐ இருக்குது, தென் அதிலே நேஷ்னலைஸ்டு பேங்க்ஸ் இருக்குது, எல்ஐசி, ஜிஐசி, தென் ப்ராவிடென்ட் ஃபண்டு, டோட்டலாகவே கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகேவா? இப்போ எல்ஐசி எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளே நம்ம பார்க்கலாம். ஃபியூ மந்த்ஸ் பிஃபோர் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் பேங்க் வந்து பேங்க்ரப்ட் ஆச்சு. ஓகே, அவங்களோட என்பிஏ லெவல் ஜாஸ்தியாகி, ஸோ ஆர்பிஐ அதில் இன்வால்வ் ஆகி எஸ் பேங்கை டேர்ன் அரவுண்ட் பண்ணும்போது நிறையா பெரிய இன்ஸ்டிடியூஷன் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. லைக் எஸ்பிஐ, தென் ஹெச்டிஎஃப்சி. அதே டைமில் எல்ஐசியும் அந்த பேங்க்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஓகேவா? நியர்லி இப்போ பார்க்கும்போது 4.7 சம்திங் % வந்து ஷேர் ஹோல்டிங் இருக்குது எல்ஐசிக்கு எஸ் பேங்க்கில். ஸோ இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி சிக்காகுது அப்படின்னா கவர்மெண்ட் வந்து கேபிட்டலை இன்ஜெக்ட் பண்ணுறதுக்காக எல்ஐசி மூலமாக தான் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லலாம். இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் மூலமாக தான் அவங்க கம்பெனியோட ஷேர் அண்ட் டிபெஞ்சர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிற இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் மெயின்லி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அப்போ ப்ரைவேட் செக்டாருக்கு ஃபோக்கஸ் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெஷல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகே, இந்த ஸ்பெஷல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிறது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் லான்ச் பண்ண ஒரு பாடிஸ். தென் இந்த ஸ்பெஷல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் மெயின்லி கிரியேட்டட் ஃபார் டெவலப்பிங் ஸ்பெசிஃபிக் செக்டார். ஓகேவா? இப்போ நபார்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் செக்டார்ஸ். ஓகே, அதே மாதிரி ஹவுசிங் டெவலப்மெண்ட் போர்டு இருக்குது. ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இருக்குது. அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்குன்னு பார்க்கும்போது இப்போ நான் இதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிற சில இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகே, ஐஎஃப்சிஐ, ஓகே, இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ இது லான்ச் பண்ணது பார்க்கும்போது 2 ஜூலை 1948. ஓகே, இந்த நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஐசிஐசிஐ. ஓகே, இது லான்ச் பண்ண பீரியட் பார்க்கும்போது 1955 வித் இனிஷியேட்டிவ் ஆஃப் வேர்ல்ட் பேங்க். ஓகேவா? இந்த நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஐடிபிஐ, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இது லான்ச் பண்ண பீரியட்னு பார்க்கும்போது 1 ஜூலை 1964. தென் யூடிஐ, யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ண பீரியடு பார்க்கும்போது 1963. தென் இதோட ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தோம் அப்படின்னா 1964. ஓகேவா? ஓகே, ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷன்லாம் பார்த்திங்க அப்படின்னா மெயின்லி ப்ரைவேட் செக்டாருக்கு வந்து இவங்க லென் பண்ணுவாங்க. லென் மீன்ஸ் டைரக்ட் லோன் சொல்ல முடியாது, டைரக்ட் லோனும் அவைலபிளாக இருக்குது. பட் வேரியஸ் வேஸ் வந்து இவங்க யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ எல்ஐசி பார்த்திங்க அப்படின்னா எஸ் பேங்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஓகே, கவர்மெண்ட் வந்து டைரெக்டாக இன்வால்வ் ஆகாமல் எல்ஐசி மூலமாக இன்வால்வ் ஆனாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான். ஓகேவா? இப்போ யூடிஐயாக இருக்கட்டும், இல்லை ஐசிஐசியாக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஓகே, ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ், ப்ரொடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. தென் யூடிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா இதில் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் வச்சுருக்காங்க, தென் டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் வச்சுருக்காங்க. ஓகே, இவங்களோட போர்ட்ஃபோலியோவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க எந்தெந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஓகே, நம்ம பப்ளிக்கிட்ட இருந்து தான் அமௌண்ட் மொபைலைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அஸ் வெல் அஸ் அதுலேயும் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, அப்படி மொபைலைஸ் பண்ணப்பட்ட அமௌண்ட்டை அவங்க ஒரு போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதில் இருக்கிற கம்பெனிஸோட ஈக்விட்டி ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் ஆஃப் டெட் மியூச்சுவல் ஃபண்ட் அவங்க பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது மூலியமாக தான் கம்பெனிஸ்க்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷேரு டெபெஞ்சர் இஷ்யூ பண்ணுற கம்பெனிஸ்க்கு வந்து அவங்க வந்து கேபிட்டலை வந்து ரைஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ மியூச்சுவல் ஃபண்டோட ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும். ஓகேவா? அந்த யூனிட் என்ஏவி, நெட் அசெட் வேல்யூன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த என்ஏவி வேல்யூவை பொறுத்து தான் இன்வெஸ்டர்ஸ்க்கு
ப்ராஃபிட்டு as well as டிவிடெண்ட் டிக்ளரேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகே, ஸோ இன் ஜென்ரலாக பார்க்கும்போது கவர்மெண்ட் செக்டாரில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்காக சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. தென் ப்ரைவேட் செக்டாரில் ப்ரைவேட் செக்டாரில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்காக சில ஸ்பெஷல் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இவங்க தான் மேஜர் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பிளேயர்ஸ் இன் கேபிட்டல் மார்க்கெட். ஓகேவா, ஏன்னா கம்பெனி வந்து ஷேரை இஷ்யூ பண்ணால் மட்டும் பார்த்தாது, அதை வாங்குறதுக்கு ஆட்கள் இருக்கணும். ஓகே, ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டார்னால் என்னென்னு பார்த்துட்டோம். அது நம்ம காமன் பப்ளிக் தான். ஓகே, பட் ரீட்டைல் இன்வெஸ்டாரை விட கேபிட்டல் மார்க்கெட், தட் மீன்ஸ் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டார்ஸோட ரோல் தான் மேஜர் ரோல். ஓகே, ஏன்னா அவங்க ஒரு பல்க் அமௌண்ட் ஆஃப் ஷேரை மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதோட இம்பேக்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த டேவோட ட்ரேடிங்கில் இருக்கும். ஓகேவா, ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது கேபிட்டல் மார்க்கெட்டோட ஒரு ஓவர்வியூ, தென் அதில் இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸை டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். தென் ஃபர்தராக கேபிட்டல் மார்க்கெட்டில் இருக்கிற ஹெட்டிங்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், தேங்க்யூ.